வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் பார்க்குறது A2TECH தமிழ். என் பேர் அப்துல் பாரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா TCL அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இல்லை, அமெரிக்காவில். இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. என்ன ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறீங்களா? TCLோட TCL 10 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த TCL 10 Pro பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. உங்கள் லைட்டிங் ரொம்ப டிம்மாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் வந்து இதெல்லாம் நான் வந்து சரி பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் எப்படி பேசுகிறேன், ஸோ லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து TCL 10 Pro பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட பில்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் வித் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் எந்த கிளாஸால் அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி தெரிஞ்சது அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து லீவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அந்த லிங்க் அழுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கிரே கலர் சிங்கிள் கலர் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரே கலர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு 6.47 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு சாம்சங் அண்ட் ஒரு MI10 இந்த மாதிரி ஃபோன்ஸோட டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இமேஜை பார்த்து நீங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மீடியா கன்செப்ஷனுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே ஒரு பக்காவான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃப்ளாஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போதே நல்லா ஃபாஸ்ட் எல்லா கம்பெனிஸுக்கும் போட்டி போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேலே பார்த்திங்க அப்படின்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புது டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி, முன்னாடி புது டெக்னாலஜி, இப்போ பழைய டெக்னாலஜி ரொம்ப புலர்றனோ. ஸோ விடுங்க ரைட். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்னாப்ட்ராகனோட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 675 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி வந்த எம்ஐயோட ரெட்மியோட Note 7 Proவில் வந்த அதே ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸர். இது பழைய ப்ராசஸரே இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஓகேவா, இந்த ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா GPU வந்து அட்ரினோவோட 612 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர்லாம் செட் ஆகாது. இப்போ இருக்கிற ஃப்ளாஷிப் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 11 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற அதே கேமரா செட்டப் தான். இங்கே ப்ரைமரின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ அண்டு ஒரு 2 மெகாபிக்சலுக்கான லோ லைட் சென்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது கேமராங்கிறது பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீடியோ வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். இங்கே வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் வீடியோ சாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் வரல, சாரி. ஸோ ஏன் வரல அப்படின்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால
என்னால் வீடியோ போட முடியல. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் இந்த வீடியோ சாம்பிள்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வேணால் அங்கே போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இங்கே ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 24 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 180p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு TCL கம்பெனி பிராண்ட்லேருந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட OS பற்றி பார்ப்போம். இங்கே TCL UI தான் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் Android Q கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேட்டரி பற்றி பார்த்துட்டு வந்துருவோமே. இங்கே பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் ஈஸியாக தாங்கும், 1.5 நாள் வரைக்கும் ஈஸியாக தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 18 வாட்ஸ்க்கான ஒரு குவிக் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு 18 வாட் சார்ஜருங்கிறது ரொம்பவே கம்மி தான். இது மட்டும் இல்லாமல் பட் பேட்டரி எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற ப்ராசஸர் ரொம்பவே ஒரு லோ எண்ட் ப்ராசஸர் தான் இந்த விலைக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், ஆனால் இந்த விலைக்கு இது வந்து ஒரு லோ எண்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராசஸர் வந்து ஸ்லோ எண்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு 11 நேனோமீட்டரில் ஃபிட் பண்ண ப்ராசஸர். இங்கே வந்து 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்ல பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் 128GB ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து UFSோட 2.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற இதே வேலையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.0 3.1 வரைக்கும் போயிட்டாங்க. பட் TLC என்ன தான் புது பிராண்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினச்சா இவ்வளோ ஸ்லோவாக கொடுக்குறாங்க. சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் ஃபோன்லையாச்சும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. இப்போ இந்த ஃபோனோட விலைக்கு வருவோம். இந்த ஃபோனோட விலை பார்த்திங்க அப்படின்னா 34,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க வர ஜூலை மாதத்தில். ஓகே, இப்போ இந்த ஃபோனை பற்றின நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமரில் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், அதையும் சொல்லிடுறேனே. இந்த டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து இது வந்து டிஸ்பிளேயோட இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்பிளேக்கும் ஒவ்வொரு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனோட டிஸ்பிளே இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஜின். ஸோ மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இந்த கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Bye bye.